வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் சின்ன. வணக்கம் முருகன். என்ன மாதிரி முருகன் என்ன தெரியாதா? இப்ப எல்லாம் மழை காலம் திரும்பியும் துவங்கிட்டு மழை தானே. மழைதான். என்னப்பா தெரியாதா? ஒவ்வொன்றும் காலம் அதாவது செய்யும். அதாவது செய்தாதான் உலகம் நடக்கும். உலகம் உருண்டோண்டானே இருக்குது. அப்ப இப்ப மாரளி மாதம் வந்தா தை தானே வரும். திரும்ப மாரளி வரும் தானடா. அப்போ வந்தா மழை தானேடா. மாறி காலம் மழை. இப்ப சும்மா மழை வருது இல்லையே, புயல் மழை எல்லாம் புயல் மழை அப்படி இல்லை. இப்பதான் நீங்க பாக்குறீங்க, இந்த உங்கள்ட்ட போன் வழியே கம்ப்யூட்டர் வழியே பாக்குறீங்க. முந்தியும் புயல் வந்ததான். 58ஆம் ஆண்டு ஒரு புயல் அடிச்சேன்னு சொன்னவே இருக்கா. பேருந்து இடைக்கு ஒரு புயல் எனக்கு தெரியவே ஒரு புயல் வந்து அடிச்சது. மட்டக்களப்புல ஒரு சூறாவளி வந்து மட்டக்களப்பு அழிச்சது. நாங்க சின்ன புயலா இருக்க அழிச்சது. அப்படி சூறாவளியே நிசா புயல் வந்தது. எத்தனை புயல் வந்ததுடா. புயல் இடை இந்த காலத்துல கடல் வழியே தானாமுகங்கள் வரும். தானா வரும். அதை இப்ப இவங்க டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சோண்டு அதை பரப்பி நாங்க இந்த செய்தி இணையதளத்துல முழுக்க போடுறோம்னா ஜனம் எல்லாம் அந்த மாடுகள் விருண்ட பாவங்கள் அப்படி இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுன்னு அது பஜம் விரட்டும் எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போடுவோம், பழகி கொள்வோம். அதை பழகி கொள்ளணும். நாங்கள் எதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இந்த எங்களுக்கு நடந்த போராட்டங்களை விட நாங்கள் என்னடா பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போறோம். அதானே எத்தனை போராட்டத்தை சந்திச்ச நாங்கள். இப்ப கம்பு வேலையை அப்படி நிமிந்து நிக்கலையே. முள்ளுவாய்க்கால் எங்க மக்கள் இத்தனை துன்பப்பட்டது துயரப்பட்டது. இப்ப என்ன வாழை இல்லையே. மீண்டும் உறவு இழந்தம் கவலை தான். ஆனா அதை விட்டு நாங்கள் பேருந்து மீண்டும் வாழை இல்லையே. அதை விட இனி என்னடா. அதானே உத்த விட எங்களுக்கு இது இழப்பு எல்லாத்தையும் சமாளிக்கப்படுவோம். மறுபடியும் மாறி வந்துட்டு இனி எடா பிள்ளையார் கதை வந்துட்டு சரியோ. பிள்ளையார் கதை வந்தால் மழைதான். பிள்ளையார் கதைக்கு நீ கேட்டு பேர் பழையாக்கலாரையும் பிள்ளையார் கதை துவங்கினால் பிள்ளையார் கதை படிக்கும் பொழுது மழை பெய்யும். பேருந்தாங்க திருவம்பாவை வரும். எல்லாம் கனத்த நாள்னு சொல்லுவோம். நாங்கள் இனி கனத்த நாள் துவங்கிட்டேன்னு சொல்லுவோம். பேருந்து தென்போட்டம் சொல்லுவோம். அது மார்கழியில அடுத்த வரியத்துக்குரிய மழைக்கான அறிகுறி தென்போட்டத்துல மார்கழியில ஓடுறோன்னு சொல்றது. இந்த மாதம் எதுக்கண்ணே ஓடுது இன்னைக்கு அது பங்குனி சித்திரைக்கு ஓடுதுடா சொல்லுவேன். அப்ப அந்த ஓடுறத பார்த்து அடுத்த வரையும் பங்குனி சித்திரைக்கு மழை இருக்குமோ இல்லையோன்னு சொல்லுவேன். தெரியுமா போலையாக அந்த 12 மாதத்துக்கும் இந்த முகில் தான் ஓடும். முகில் ஓடும். மழை கூட பெய்தான் அடுத்த வரையும் அந்த மாதத்துக்கு மழை இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கணிக்கிறடா பழையாக்கள் சும்மா இருந்தோண்டு. இன்றைக்கு சித்திரைக்கு ஓடுனதான். அப்ப அடுத்த சித்திரை மழை இல்லைன்னு என்ன பூச்சி மழை இல்லை அப்படி கதைப்பினும். தோட்டமொழியே முதல்ல எல்லாம் பெரிய இந்த வானிலை அதெல்லாம் அவதானிக்கிறதெல்லாம் இல்ல. டெக்னாலஜி வானிலை செய்திகள்ல கேட்கிறான். முந்தி சொல்லுவாங்களா வெயில் இருக்குமாண்டா மழை பெய்யும், மழை பெய்யறன்னு சொன்னாங்கடா வெயில் இருக்குமா முந்தி செய்தி. அப்படிதான் அது எல்லாம் கணிப்பு குறைவுதான். இப்ப எல்லாம் கணிப்பு கைக்குள்ளேயே வச்சு நீங்களே கடையை பாக்குறீங்க இல்லையே. அந்த அளவுக்கு வந்துட்டு மற்ற அதை பற்றி எல்லாம் யோசிக்க கூட. மழை காலத்துல மழை பெய்யட்டும் என்ன அதுக்கு கவனமா இருந்த மற்றது மாறி காலத்துல மழை வந்தா வருத்தம் பெறும். வருத்தம் பெற துவங்கும். அது எங்களுடைய உடல் வெப்பநிலை பிரச்சனைகள், கொழுவும் வாயு பிரச்சனை வரும். ஏன்னா அங்கங்க கொழுவை பார்க்கும், கூத்து முளையும். அதோட மழைக்கு வருத்தங்கள் வரும். யோசிக்கிறது என்ன எனக்கு கலந்து போச்சு கட்டிங்கள் யோசிக்க கூடாது. பெருசா முதல்ல சிம்பிளா இருக்கணும். ஆனா அந்த திடீர் காய்ச்சல் வரும், வாந்தி வெறியல் வரும். கவனமா இருக்கணும். சில பேருக்கு பஞ்சு மருந்து எடுக்க குடிக்க பஞ்சு. சில பேர் இப்படி போடுறாங்க இருக்கு தெரியுமா. குளிக்க கொடுத்தா இப்படி தண்ணிய குடிச்சிட்டு இப்படி எரிஞ்சு விடுவாங்க. குளிச்ச தெரியுமா பின்பக்கத்தாரு என்னடா நான் குடிச்சிட்டேன் அந்த நாங்களும் இப்படி போட்டோம் தானே குடிச்சிட்டான். நான் போட்டதுங்க எப்படி பின்னாடி எரிஞ்சு விடுறாங்க குளிச்சு. அப்படி எல்லாம் இதுக்கு நம்ம விளையாட்டு அப்படி எல்லாம் செய்யாதேங்கோ. இப்போ அதுவும் இப்ப காலங்கள் இந்த என்னன்றா சொல்ற கிளைமேட் காலத்துக்கு மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. மாற்றங்கள் நடக்க வருத்தங்கள் எல்லாம் எங்களை எங்களுடைய உடல்லையும் சக்திய குறைவு தானே. முந்தைய மாதிரி ஒடியல் புட்டு சாப்பிட்டோ, மீன் கறி சாப்பிட்டோ, கீரை வகைகள் சாப்பிட்டோ, பனங்காய் சாப்பிட்டோ, பினாட்டு சாப்பிட்டு அந்த என்னன்னு சொல்ற பனங்காயை ஊற வச்சு சாப்பிடுற விளையாட்டு எல்லாம் போயிட்டு தானே. இப்ப பரங்காய் அப்ப அந்த காலத்துல அது எல்லாம் உருகி உடம்ப உறுதியா வச்சிருந்து வருத்தங்களை தாக்கி பிடிச்சது. இந்த குளிருக்கே கம்பு மாதிரி இருந்தினம்.
இப்ப எங்களுக்கு அதுகள் இல்லை. அதை யோசிங்க. நாங்க சாப்பிடுறோம் தானே யோசிக்காங்க. சாப்பிடுற முழுக்க நெஞ்சத்தான் சாப்பிடுறோம். அப்ப எங்கிட்ட உடம்பு கொஞ்சம் கவனம் வச்சுக்கொள்ளணும். மருந்தம் வந்தா தயவு செய்து வச்சிருக்காங்க உடனே போய் மருந்து எடுங்க. காய்ச்சல் பனடோல் போட்டு பார்ப்பேன். பாருங்கப்பா பனடோல் போடுவோம் ரெண்டு போடுறது புள்ளைகளுக்கும் போட்டு பேருந்து பனடோல் சிரப் போட்டு வாங்கிட்டு வாங்க கொடுத்து பார்ப்போம் என்றது. நாங்கள் படிச்சு அதுக்கு தான் எங்க படிச்சு போட்டு இருக்கிறாங்க. அப்ப வேந்து நாங்க கொடுக்குறோம்னா நாங்கள் என்னதுக்கு வேந்து இருப்பான். நாங்கள் படிச்சு நாங்களே அதெல்லாம் முந்தி பாட்டி வைத்தியங்கள் இருந்தவே அவைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இல்லாத எங்கிட்ட பயப்படுறதும் அடிக்கடி இல்லாத மரத்துக்கு மருந்து இதுக்கு போறோம் ஆஸ்பத்திரிக்கு போறதும் இப்படிக்கான விளையாட்டுகள் நடக்குது. இப்ப கவனமா இருக்கும். மழை நேரத்துல காய்ச்சல் வந்தா இப்ப கொஞ்சம் மர்ம காய்ச்சல் யாழ்ப்பாணத்துல எலி காய்ச்சல் எல்லாம் 3 நாள் வருதான் 5 நாள் வருதான். இப்ப 4 நாள்ல 5 பேருக்கு கிட்ட வந்துடணும் போல. 3 நாள்ல 4 பேர் 4வது நாள் 5 நாள் இறப்பு கொடுக்கணும். என்னண்டு சாகினம்னு தெரியல. காய்ச்சல் தான் மயங்கி விழுந்தா போல சாகினமா. கவனமா இருக்கணுமல்லோ. தயவு செய்து காய்ச்சல் வந்தா ஒரு நாள் பாருங்க பன்னெண்டு போடுறீர்கள். அடுத்த நாள் பார்த்துட்டு டக்குன்னு கொண்டே மருந்து எடுத்து கொடுங்க. 3 நாள் பார்ப்போம் 5 நாள் பார்ப்போம் கொண்டு இருக்காதீங்க. தயவு செய்து கொண்டே காட்டுங்க. ஏன் தேவையில்லாம உயிரப்பா இல்லையே. இந்த கொரோனாக்குள்ள என்ன பாடுபட்டு நாங்கள் இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன பாடுபட்டு மூக்கையை மூடி வாயை மூடி கண்ணையை மூடி ஒன்று தெரிஞ்ச நாங்கள் பயத்துல. அப்ப கவனமாயிருக்கு. முருகன் சொல்றதோட நான் என்ன பண்ணு சொல்லணும். எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். நான் காலமே சின்ன விழுந்து போனேன். ஆக்சுவலி எனக்கு போன் பண்ணினால் ரோட்ல போய் கிடக்குறேன். நான் போய்தான் ஏற்றிட்டு வந்தேன். அன்றைக்கு என்ன நடந்தால் முஞ்சில் இறுகி போச்சு. முஞ்சில் அடிபட்டு விட இல்லை இறுகி போச்சு. மழை நேரம் மோட்டர் சைக்கிளையும் பார்க்கணும். மழை நேரம் மழைக்கு நினைய விடுறது. இந்த அலுவலகத்துக்கு போறவையெல்லாம் வேகமா போறது வேகமா வாடுறது. அப்ப கொண்டே விடுறது வெளி வழியே. அது உண்டோட மழை முழுக்க அதுதான். அப்ப கரல் எங்க கட்டி கிடக்குது எங்க போய் இருக்குது. கிருஷி இல்லாம போடும் ஜாய்கிருவள் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். அப்ப அதோட எல்லாம் கவனமா பாருங்க. பார்த்து படிக்கிறோங்க. அதை போய் நீங்க உங்களோட பக்கத்துல போக அது என்ன அது ஜடங்கள் தானே. அதுக்கு என்ன விளங்க போகுது. அதுக்கு என்ன அது ஐயோ பாவன் போறான் அவனை கொண்டே விட்டுருவானும். 2 பேரும் தன்னை வருதுங்க. அப்போ கவனமா இருக்கணும் பார்க்கணும். அதோட அடிக்கடி மெக்கானிக் சர்வீஸ் போடுங்க. இந்த இப்ப எல்லாம் ஆயில் ஓட மாத்துங்க. பிரேக் ஷூ எல்லாம் இப்ப அதை பிடிக்கும் பிடிக்கும். கவனமா இருங்க. இன்றைக்கு இவர் விழுந்து தச்சமே ஒரு பின்னாடி ஒரு வானம் வந்திருந்தா சின்ன கதை. சரி சின்ன முருகன் தான் முருகன் அவுட். முருகன் சின்னாடி அவுட். அப்ப அந்த கட்டத்துக்கு எல்லாம் போகணும். இன்னைக்கு இவருக்கு ஏறாது கால் அடி கையில் அடி இல்ல. இப்ப வந்து அவர் தேயல் முக தேயல் காயம். நாளைக்கு தான் இவருக்கு தெரியும் வேதனை. இப்ப தெரியாது. அப்ப அந்த நிலைமையில போய் கொண்டிருக்கோம். அப்ப தயவு செய்து மக்களுக்கு நாங்க சொல்றது கொஞ்சம் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன சுறார்களும் கவனம். அதுபோல் மலைக்குள்ள வல்லம் விடத்தான் நிக்குது. முந்திய பிள்ளைகள் வல்லம் விட்டு விளையாடுறது ஒண்ணும் நடக்காதுன்னா முந்தி கொஞ்சம் சாப்பாடு உண்டு. இப்ப ஒன்றும் சாப்பிடுறது. இப்ப உத்தியோகத்துக்கு போய்க்க பிள்ளைகளுக்கு பனிச்சா கொடுத்துட்டு போறோம். மத்தியானம் ஒரு கறியோட சமைச்சு வச்சுட்டு போனா அதுகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தர் இருந்த புள்ளிகளும் பாவங்கள் எல்லாம் பாவங்கள். அப்ப சத்து வழியில சேர்ந்து காசை சிலவழிக்கிற கொண்டே. அப்ப ஏதோ பார்த்து யோசிச்சு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஏதோ நாங்கள் பாலத்தானே வந்தோம். உழைச்சு சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு தான் முதல் செலவழிக்கணும். மிச்சத்தை பார்க்கணும். சாப்பிடத்தான் உழைக்கிறோம். வயிற்றுக்கு தானே இந்த பாடு. வேறு என்ன செய்யுது. இப்ப ஆகையினால மக்களே கவனமாக இருங்கோ. இப்ப மழை தொடங்கிடுறாங்க புயல் அடிக்க போன்றாங்க. அது வரும்போது நாங்கள் சமாளிப்போம். செய்யத்தானே வேறு என்ன ஏறது. ஆகையினால இதோட நீங்க சமாளிக்கணும் கேட்டுக்கொண்டு நாங்க விடைபெற்றுக் கொள்றோம். இப்ப பாருங்க மழையை பாருங்க. மழையை பாருங்க எப்படி மழை பெய்து கொண்டே இருக்கு. மழை பெய்து கொண்டுதான் இருக்க போகுது. இனி புள்ளியா கதை முடியும் மட்டும் மழைதான். கூடும் குறையும் வெள்ளம் போடலாம். அப்ப நான் போயிட்டு வரோம். அது நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி வணக்கம்.